ஜோதிடத்தில் இந்திர யோகம்னு ஒன்று உண்டு. நமக்கே தெரியும், அவனுக்கு என்னப்பா இந்திரனை மாதிரி வாழ்கிறாயா அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன இந்திர யோகம்னு கேட்டிங்கன்னா, ஆடம்பரமாக செல்வ செழிப்பால் லட்சாதிபதி, அந்த காலத்தில் லட்சாதிபதி, இப்போல்லாம் கோடீஸ்வரன், இப்போல்லாம் மல்டி மில்லியனர் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையெல்லாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட யோக பாக்கியங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் யாருக்கு கிடைக்கும், எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைகளிலே இவர்கள் வாழ முடியும்னு கேட்டால், சிம்பிளாக 1ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்கணும், 4, 7, 8ல் செவ்வாய் இருக்கணும், அதே போல் 11, 12ல் சுக்கிரன் இருக்கணும். இப்படிப்பட்ட கிரகங்கள் வலுவாக இருந்துருச்சுன்னா, இப்போ இவங்களாம் இருந்தால் பத்தாது, இவர்களெல்லாம் நீச்சங்கிச்சம் ஆகிடாமல் ஒரு வலிமையான நிலைகளில் இருந்துட்டா இந்த அமைப்புக்கு பேர் தான் இந்திர யோகம்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லா விதத்திலும் உயர்ந்த நிலைகளில் இருந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த இந்திர யோகம் பெற்றவர்களுக்கு உண்டு. இது ஜோதிடத்தில் ஒரு நுணுக்கமான யோகம்னு சொல்லப்படுறது உண்டு.